மட்டன் பிரியாணி. நாங்க 2 பேர் தான் 200 பேருக்கு ஈஸியா சமைக்கிறோம். இந்த ஒரு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பேஸ்ட்டை வச்சு கிட்டத்தட்ட 10-15 ரெசிபி மேல பண்ணலாம். இதுல கெமிக்கல் இருக்குமானே? கெமிக்கல் கிடையாதுங்க, நேச்சுரலா தயாரிக்கிறது. மொத்தமாவே 5 நிமிஷம் வேலை, அதுக்கப்புறமா வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். 20 நிமிஷத்துல 200 பேருக்கு சமைச்சோம். ஈஸி பண்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க, எப்பவுமே ஒரே டேஸ்டா கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஹாய் गाइस, வெல்கம் டு வெல்பிடி வைம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். இன்னைக்கு ஒரு தடல் புடலான சமையல் 200 பேருக்கு ஈஸியா நாங்க சமைக்க போறோம். போன வீடியோல நாங்க சொல்லியிருப்போம் 2 பேர் போதுங்க, நம்ம ரெட்ராட் பேக்க வச்சு 1200 பேர் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படிங்க சாத்தியம் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 200 பேருக்கு சமைக்க போறோம். அது எப்படி சாத்தியம், எவ்வளவு குயிக்கா சமைக்கிறோம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் கையில் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரெட்ராட் பேக். இதுல வந்து சாம்பார், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பிரியாணி, புளி குழம்பு, குருமா, சால்னா, இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி பேஸ்டும் இந்த மாதிரி மசாலாவும் இருந்தா போதுங்க, நிறைய சமைக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி 200 பேருக்கு, சிக்கன் பிரட்டல் 200 பேருக்கு, முட்டை தொக்கு 200 பேருக்கு, ரசம் 200 பேருக்கு, மட்டன் எலும்பு குழம்பு 200 பேருக்கு. இது போக பிரெட் அல்வா அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் பிரியாணி, முட்டை தொக்கு, சிக்கன் புரட்டல், ரசம், மட்டன் எலும்பு குழம்பு இது எப்படி ஈஸியா செய்யறதுன்னா இந்த வீடியோல நாங்க காமிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பேஸ்டும் இந்த மசாலாவும் போதுமானது. என்னென்ன சமைக்கிறோம், எப்படி சமைக்கிறோம், எவ்வளவு வேகமா சமைக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோல நாங்க தெளிவா சொல்ல போறோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, எப்படிங்க ஈஸியா சமைக்கிறதுன்னு. பிரியாணி எப்பவுமே இந்த மாதிரி அடுப்புல செய்யணும். இந்த மாதிரி அடுப்புல செஞ்சோம்னா விறகடுப்புல செய்யற மாதிரி ஒரு கான்செப்ட், அதாவது நைஸா ஈவனா எல்லா பக்கமும் நெருப்பு வரும். அதனாலதான் இந்த அடுப்புல செய்யறோம். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. செட்டிநாடு பிரியாணி பேஸ்ட் இது ஒண்ணு இருந்தா போதும். வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, உப்பு எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. வேற எதுவுமே தேவையில்லை. அதனாலதான் 2 பேரு உடனே 200 பேருக்கு சமைச்சிடலாம்னு சொன்னது. நிறைய பேர் யோசிப்பீங்க இதுல கெமிக்கல் இருக்குமானே? கெமிக்கல் கிடையாதுங்க, நேச்சுரலா தயாரிக்கிறது. நம்ம எப்படி வீட்டுல நம்ம தயாரிப்போமோ, எப்படி கடையில தயாரிப்போமோ அதே மாதிரி தயாரிச்சு இந்த கவர்ல பேக் பண்ணி ஒரு ஆபரேஷனுக்கு அமுச்சு விடுவோம். அதாவது ரெட்ராட் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அமுச்சு விட்டு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கிடாது. ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மணி நேரத்துல கெட்டு போயிடும். அப்போ இந்த ஒரு பொருள் கெட்டு போதோ அது உடம்புக்கு கெடுதி இல்ல. இப்போ இந்த கவர்ல இருக்கிற வரைக்கும் தான் கெடாது, ஓபன் பண்ணா கெட்டு போயிடும். இங்க பாருங்க, உள்ள பேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மசாலா, ஆயில் எல்லாமே இருக்கு பாருங்க. வெத்த பீஸ் எல்லாமே உங்களுக்கு கவலையா இருக்குமே? ஆமா, எல்லாமே சின்ன சின்ன பீஸா இருக்குது. நம்ம சாப்பிடுறது கிடையாது. அப்படியா? ஆமா, வெளியில ஒரு இடத்துக்கு போகுது. சரி, வெத்த பீஸ் தான் கூட ஃபீல் பண்ணுவேன். எல்லாமே சின்ன சின்ன பீஸா இருக்கு, நான் ஃபீல் பண்ணல. எப்பவுமே சமைக்கும் போது சம்பத்காரன் வந்து வெத்த பீஸா பிளான் பண்ணுவாரு. இது நாங்க சாப்பிடுறதுக்கே இல்ல, ஒருத்தவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதனால ஈஸியா சமைக்கிறது எப்படி அப்படின்ட்டு கேட்டரிங் வச்சிருக்கிறவங்க, காலேஜ் வச்சிருக்கவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு. அதனால உங்களுக்கு காமிக்கிறோம். இப்ப பேஸ்ட் போட்டாச்சு, மட்டன் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே வதக்கணும். வதக்கிட்டு இதுக்கு அளவு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு தம் போட்டோம்னா பிரியாணி ரெடி. இதுதான் ப்ராசஸ். பேஸ்ட்ல பாதி மசாலா இருக்கு, பாதி மசாலா நம்ம லைவா போடுறோம். பிரியாணி மசாலா வாசனை எப்படி இருக்கு? மசாலா சூப்பரா இருக்கு. பிரியாணி ஸ்மெல் நீ சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. தண்ணியை ஊத்தி மட்டன் 70% வேக விடணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு தம் போட்டோம்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிரும். தண்ணி மலன்னு கொதிக்குது, அரிசி போடலாம். நிறைய பேர் நினைப்பீங்க பிரியாணி பண்றது கஷ்டம்னு. ரொம்ப ஈஸி. தம் போடலாமா சம்பகான்? அப்படியே தம் போட்டுருவோம். மூடியை தூக்குங்க. கரெக்டா 20 நிமிஷம் சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிரும். 20 minutes later. வாவ், பா, நல்லா என்ன வாசனை. மட்டன் வாசனை அப்படி இருக்கு. மட்டன் பிரியாணி ரெடி. 20 நிமிஷம் குக்கிங், 20 நிமிஷம் தம், 40 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு 200 பேருக்கு. பிரியாணி செஞ்சே ஆகுறோம் நம்ம தான். இதுலதான் நம்ம சிக்கன் செய்ய போறோம். எவ்வளவு வேகமா செய்ய போறோம் மட்டும் பாருங்க. முதல்ல ஒரு தாளிப்பு போடணும், அதுக்கு மட்டும்தான் இந்த ஆயில். சோம்பு, கல்பாசி, கருவேப்பிலை, இது மட்டும் போதும்.
அடுத்ததா இதுக்குன்னு தயாரிச்ச பேஸ்ட் போட்டுடலாம். பிரியாணி மாதிரி இது ஒரு பேஸ்ட். ஆனா இதுல பிரியாணி பண்ண முடியாது, அந்த பேஸ்ட்ல பிரியாணி பண்ணலாம். இந்த ஒரு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பேஸ்ட் வச்சு கிட்டத்தட்ட 10-15 ரெசிபி மேல பண்ணலாம். சிக்கன் பண்ணலாம், மட்டன் பண்ணலாம், குருமா பண்ணலாம், சால்னா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். 3 கிலோ பேஸ்ட் போட்டு 13 கிலோ சிக்கன் போட போறோம். இது போட்டாச்சு. நன்றி சிக்கன் மசாலா, நன்றி கறி மசாலா, இதே மசாலா போதும். இந்த டைம் தான் நம்ம மசாலா அப்படியே சேர்க்கணும். இந்த மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கணும். ரொம்ப தான் சொல்லுங்க. இப்போ நான் மசாலா வதக்குறேன், சிக்கன் வீட்டு வந்துடுங்களா? இதோ கொண்டு வந்துடுறேன். நம்ம பேஸ்ட் போட்டுட்டோம், மசாலா போட்டுட்டோம், சிக்கன் போட்டுட்டோம்ல சம்பகம். ஆமா, அவ்வளவுதான். தேங்காய் முந்திரி அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. ஆமாங்க. அதுல ஒரு 3 கரண்டி மட்டும் ஊத்திட்டீங்கன்னா டோட்டலா சமையலே முடிஞ்சு. இதோ கொண்டு வந்துடுறேன். தண்ணி கூட ஊத்த தேவையில்ல. சிக்கன்ல இருந்து அப்படியே எக்ஸ்ட்ரா தண்ணி வரும். அந்த தண்ணியை போட்டு முந்திரியும் தேங்காயும் அரைச்சு வச்சிருக்கோம். இதுல 1 2 3 கரண்டி. சிக்கன் ஒரு 1/4 மணி நேரம் வெந்துச்சுன்னா போதும். கீழே மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான். நம்ம சமையலே முடிஞ்சு. அடுத்து சமைக்க போயிடலாம். மொத்தமாவே 5 நிமிஷம் வேலை. அதுக்கப்புறமா வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். 20 நிமிஷத்துல 200 பேருக்கு சிக்கன் சமைச்சிட்டோம். சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச் கருவேப்பிலை, அப்படியே மல்லி இலை போட்டுட்டு 2 கிண்டு. அவ்வளவுதாங்க. சூப்பரா கம்மன்னு நம்மளுக்கு சிக்கன் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ரசம். ஈஸியா சமைக்கலாம். இந்த ரச பேஸ்ட் இருக்குல்ல, ரச பேஸ்ட்டை போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்திட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ரசப்பொடி போடணும். ரசப்பொடி போட்டோம்னா அப்படியே நுர கட்டி வந்தோடனே கீழே இறக்கிட்டு தாளிப்பு போட்டோம்னா ரசம் ரெடி. அதிகபட்சம் 1/4 மணி நேரத்துல 200 பேருக்கு ரசம் ரெடி பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா 3 கிலோ பேஸ்ட். ஆமா, நம்ம என்னன்னா எப்பவுமே ரெட்ராட் கவர் வந்து 1 கிலோ தான் பண்ணுவோம். ஆனா இது 3 கிலோ பேஸ்ட். அடுத்ததா அளவு தண்ணி. நார்மலாவே ரசம் செய்யறது ஈஸி. நம்ம நன்றி மசாலா வச்சு நீங்க ஈஸியா பண்ணிடலாம். அதை இன்னும் ஈஸி பண்ணிருக்கோம். சம்பகான் குடிங்க. அவ்வளவுதான். இதுல இருந்து ஒரு 2 பாக்கெட் மட்டும் எடுத்து போட்டா போதும். ஈஸி பண்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. எப்பவுமே ஒரே டேஸ்டா கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். நம்மளோட ஹோட்டல், கேட்டரிங், காலேஜ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ரசம் குழம்புலாம் இருக்கும். இந்த மாதிரி ரெட்ராட் பேக்ல போயிட்டீங்க, இந்த மாதிரி குக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஈஸியா சமைச்சிடலாம். ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். சம்பகான் சொல்லுங்க. ரசம் வந்து அப்படியே நொர கட்டிருச்சு. ஆமா. இந்த டைம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். கொதிக்க விடக்கூடாது. ரசம் எப்பவுமே கொதிக்க விடக்கூடாதுங்க. கொதிச்சா அதோட ஃபிளேவர் வந்து மாறிடும். நொர கட்டினோன்னு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தான். ரசம் ரெடி. எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சமா ஆயில் ஊற்றிருக்கோம். கடுகு, சீரகம், வரமிளகா 3 ஒன்றா போட்டுப்போம். அவ்வளோதான். லைட்டாக வரமிளகா கலர் சேஞ்ச் ஆகணும் சம்பதுக்கான். அப்போ தான் அந்த வரமிளகாயிலேருந்து நல்ல மனம் வரும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அவ்வளோதான். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஊத்துறோம். அப்படியே மேலே மல்லி இலையை தூவி விட்டோம்னா ரசம் ரெடி. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி, பேஸ்ட், இந்த தாளிப்பு அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. ஜஸ்ட் இதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ரசம் ரெடி. அது எத்தனை பேருக்கு? 200 பேருக்கு. அடுத்ததா மட்டன் பிரியாணிக்கு எலும்பு குழம்பு நம்ம ரெடி பண்ண போறோம். இதுவும் இதே ப்ராசஸ் தான். அதிகபட்சம் 1/4 மணி நேரம் 200 பேருக்கு மட்டன் எலும்பு குழம்பு பண்ணிடலாம். 4 கிலோ மட்டன் எலும்பு வேக வச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். சம்பவக்கான் சொல்லுங்க. நம்ம பேஸ்ட் கிரேவி எடுங்க. சவுத் இந்தியன் பேஸ் கிரேவி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதை வச்சு எலும்பு குழம்பு பண்ணலாம், சிக்கன் குழம்பு பண்ணலாம், மட்டன் குழம்பு பண்ணலாம், மட்டன் வறுவல் பண்ணலாம், மட்டன் ஃப்ரை பண்ணலாம், மட்டன் சுக்கா பண்ணலாம், சிக்கன் செட்டிநாடு ஃப்ரை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. போட்டுருவோமா? போட்டுலாம் வாங்க. பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்த எலும்பு குழம்பு மசாலா. வேக வச்ச மட்டன் எலும்பு, சமகான். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. அவ்வளவுதான். பேஸ்ட்டை போட்டாச்சு, மசாலா போட்டாச்சு, எலும்பு போட்டாச்சு. இது அப்படியே நல்லா கொதி வரணும். கொதி வந்த உடனே முந்திரியும் தேங்காயும் அரைச்சு ஊத்தினா எலும்பு குழம்பு ரெடி. சம்பகான் கொதிச்சிருச்சா? நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பர். அப்படியே ஊத்திடலாம். அதே பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி. சம்பகான் சொல்லுங்க. நல்லா கிண்டுங்க. இதோ நல்லா கிண்டிட்டேன். கிரேவியோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. மேல கருவேப்பிலையை தூவி விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஓகே. மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. ஒரு 15 நிமிஷத்துல. சம்பகான் சொல்லுங்க. அடுத்ததான் என்ன பண்ண போறோம்? ஐயோ மீண்டுமா அண்டா முட்டை தொக்கு பண்ண போறோம். சம்பகான் வர இங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா. ஏன்னா எனக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் பிடிச்சது சிக்கன், மட்டன்,
முட்டை எக் இது எல்லா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிருக்கீங்க. சிக்கனுக்கு என்ன பேரு? சிக்கனுக்கு ஹிந்தில சிக்கன் ஹிந்தில தெரியாது. அது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க வேணுனே கேட்கறதுனால. தெரியாது. முருகி அதுக்கு பேரு. இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா எக் கிரேவிக்குன்னு ஸ்பெஷலா நம்ம தயார் பண்றது. இதை ஓபன் பண்ணி அப்படியே உள்ள பாருங்க. இதுலயே வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே இருக்குங்க. முட்டை ரெடியா? பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்ததான் நன்றி எக் கிரேவி மசாலா, இதுவும் சேர்த்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மசாலாலையும் 50 கிராமா தான் நம்ம பேக் பண்ணி வச்சிருப்போம். என்னன்னா இதுல பிரசர்வேட்டிவ், கலர், ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்லாம் இல்ல. அதனால நீங்க வீட்டுக்கு 200 கிராம் பாக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஓபன் பண்ணி அப்படியே வெளியில வச்சிருவீங்க. பிரசர்வேட்டிவ் எல்லாம் இல்லாதனால பூச்சி கொண்டு வந்துடும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டா நாங்க பேக் பண்ணி வச்சிருப்போம். முகான் இதுக்கு மேலே கருவேப்பிலை. ஓ சூப்பர். கொஞ்சமா தண்ணி. 200 அவுச்ச முட்டை. சம்பகான் சொல்லுங்க. முட்டை தொக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? முட்டை தொக்குக்கு அதிகபட்சம் நம்ம ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க. ரெட்ராட் பேக்ல பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது வெங்காயம் உரிச்சு, வெட்டி, இஞ்சி பூண்டு உரிச்சு, அரைச்சு, அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்றத இந்த ரெட்ராட்லயே நம்ம ஈஸியா பண்ணி கொடுத்துருவோம். 200 பேருக்கு நாங்க 2 பேர் சமைச்சிட்டோம். எவ்வளவு நேரத்துல சமைச்சோம் சம்பத்கான்? கிட்டத்தட்ட இந்த டிஷ் எல்லாத்தையுமே நாம 1.5 மணி நேரம் சமைச்சிருக்கிறோம். 1.5 மணி நேரத்துல 2 பேர் சமைச்சிருக்கோம். பாத்துக்கங்க. நார்மலா இதெல்லாம் சமைக்கணும்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஆகும். 5 பேர்ல இருந்து 6 பேராச்சும் வேலை பார்க்கணும். 2 பேர் 1.5 மணி நேரத்துல சமையல் முடிஞ்சிருக்குன்னா ஹோட்டல்காரங்களுக்கும் கேட்டரிங் காரங்களுக்கும் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் பாருங்க. இனிமே இதுதான் ஃபியூச்சர். உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் லேபிளிங் இதே மாதிரி ஈஸியா செய்யணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துறா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆமாங்க, உங்களோட ரெசிபியை அப்படியே ஒயிட் லேபிளிங் பண்ணி இதே மாதிரி ரெட்ராட் பேக்ல மசாலாவும் பேஸ்டும் உங்க பிராண்ட்லயே உங்க ரெசிபியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல எங்களோட மசாலாவே உங்களுக்கு வேணும்னா டேரக்டா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம மேனேஜர் எடுத்து பேசுவாங்க. உங்களோட ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லையும் ப்ராசஸ் ஈஸி பண்ணிக்கீங்க.